மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 1 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறனால நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு வந்து சிறப்பான விஷயங்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், பணம், இதெல்லாம் வருவாய்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்லாம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் என்னென்னா 7ஆம் இடம்ங்கிறது வந்து பாதகஸ்தானம் போது நம்ம எக்ஸ்பெக்டிங் லெவல், அதாவது ஒரு 100 ரூபாய் எதிர்பார்த்தோம்னா ஒரு 80 ரூபா இல்லை ஒரு 75 ரூபா தான் கிடைக்கும். கொஞ்சம் அது ஒரு சின்ன சங்கடங்களையும் ஏற்படுத்தும். அதை வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான புதன். 4ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஏதாவது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள், காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாயும் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி. 8 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடாது. அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசணும். அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது, செவ்வாய் வந்து இப்போ 7ல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க. கொஞ்சம் மனக்கலக்கத்தோடு அந்த சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் காசு செலவு பண்ணுறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க.